இந்திய அணிய பொறுத்தவரைக்கும் யுஏஇ கூட விளையாடுறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு T20 இன்டர்நேஷனல் விளையாடிருக்காங்க. அதுல 9 விக்கெட் வித்தியாசத்துல அந்த மேட்ச தோத்து விட்டாங்க யுஏஇ அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஓடிஐ பொறுத்தவரைக்கும் ஆடியிருக்காங்க. பட் அதுல இதுவரைக்கும் கூட ஜெயிச்சது இல்லங்க. அப்படின்னு ரொம்ப சாதாரணமா அந்த டீம நம்ம எடை போட்டுறவும் கூடாது. ரீசென்ட் டைம்ஸ்ல அவங்களுடைய ஃபார்ம் நல்லா தான் இருந்திருக்குது. கடந்த ஒரு 7, 8 சீரிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 சீரிஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது டோர்னமெண்ட்ஸ் ஆக இந்த ஏசியா, பசிபிக் அது இதுன்னு இந்த கல்ஃப் டோர்னமெண்ட்லாம் விளையாடி எல்லாத்தையும் அவங்க வெற்றிய பார்த்த ஒரு அணி தான். பட் ஆனா இந்தியா அகைன்ஸ்டா விளையாடும்போது அவங்க எப்படி விளையாட போறாங்க? அவங்களுடைய ஸ்ட்ரெங்த்ஸ் அண்ட் வீக்னஸ் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும், எங்கெல்லாம் வெளிய வரும்ன்றது எல்லாமே வந்துட்டு அடுத்த ஒரு விஷயம். ஸோ யுஏஇ அணிய பொறுத்தவரைக்கும் அவங்க மோதக்கூடிய இந்தியா அகைன்ஸ்டான இந்த முதல் மேட்ச் அவங்களுக்கு இந்த சீரிஸ் ஓப்பனர பொறுத்தவரைக்கும் எங்க விளையாட போறாங்க? துபாய் மைதானத்துல. துபாய்ல நம்ம இந்திய அணி 4 ஸ்பின்னர்கள கூட வச்சு விளையாடியிருக்காங்க. அதனால வெற்றியும் பார்த்திருக்காங்க. பட் ஆனா இது வந்து ஒரு யூஸ்டு பிட்ச் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா உள்ள வருது இந்த பிட்ச். இந்த டோர்னமென்ட்க்கு முன்னாடி ஏங்க என்னங்க நேத்து முந்தா நேரத்துல இங்க மேட்ச் நடக்கலையா? அப்படி இருந்தா நாங்க ஸ்பின்ன கொண்டு வந்து போடும்போது சுருக்கு சுருக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு திருப்புவோம்ல அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நாங்க கொஞ்ச நாளா இங்க மேட்ச்லாம் விளையாடலங்க. நீங்க ஃப்ரெஷ் பிட்ச் தான் வந்து விளையாடுங்க அப்படின்றாங்க. ஸோ யூஸ்டு பிட்ச் கிடையாது அப்படிங்கும்போது இந்தியா வந்து எத்தனை ஸ்பின்னர்ஸ விளையாட போகுது இங்கங்கிறதுல தான் இந்த பிளேயிங் 11 மொத்த முடிவும் இருக்க போகுது.